ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க. ஒரு 200 கிராம் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். அருமையான சுவையில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வேக வச்சுக்கலாம். ரொம்ப உப்பு போடாதுங்க, கடைசியில் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு இது வேகட்டும், நல்லா வேகட்டும். ஒரு பவுலில் கடலை மாவு 2 ஸ்பூனு கடலை மாவு, இது வேக வைத்த ரவா, இது ஒரு 2 ஸ்பூனு ரவா வேக வச்சது தான். இதை கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஜீரகம், ஓமம் இருந்தால் ஓமம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, இப்போது 2 கரண்டி ஓட்ஸ் அவுல். இது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், அதனால் ஓட்ஸ் அவுல் இருந்தாக்கா போட்டுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு அதுக்கும் பதில் மைதா மாவு இருந்தால் 2 கரண்டி, ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ஓட்ஸ் அவுல் போட்டாக்கா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். மிளகாய் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு உருளைக்கிழங்கு இன்னும் சேர்க்கலை, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சு. ஊற வச்சுருந்தேன். மிக்ஸி ஜாரில் அந்த உருளைக்கிழங்க அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேக வச்ச உருளைக்கிழங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் மாற்றிக்கலாம். இதை கலந்து கலந்துக்கலாம், ஒரு சேர கலந்துக்கலாம். இப்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மாவை சிறு சிறு உருண்டைகளாக அப்படியே உருட்டி எடுத்துருங்க. வேணால் உங்கள் கட்டையில் வச்சியும் உருட்டிக்கலாம், நம்ம கையாலையும் செஞ்சுக்கலாம். கையால் செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த பாருங்க, கையில் வச்சு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு அப்படியே ஊற்றிடுங்க. இது நல்லா பசங்க நல்லா குச்சி குச்சியாக விரும்பி சாப்பிடும். நல்ல மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸு. அப்படியே ஒரே அளவில் எண்ணெயில் போட்டால் உடனே நல்லா வேகிற மாதிரி செஞ்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடு வந்துருச்சு. இதில் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே சேர்த்துடலாம். ஒருத்தர செஞ்சு கொடுத்தாக்கா பசங்க மீண்டும் மீண்டும் செஞ்சு கேட்பாங்க. அப்படியே வேகட்டும். நெருக்கி போட்டால் ஒட்டிக்கும், அதனால் கொஞ்சம் இடைவெளி விட்டு போட்டிருக்கேன். உடனே திருப்ப வேணாம், கொஞ்சம் வெந்த உடனே திருப்பிக்கலாம். இப்போது நல்லா வெந்துருச்சு, பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இதை எடுத்துடலாம். நல்லா குச்சி குச்சியாக சுவையாக இருக்கு பாருங்க. மாவு உருட்டக்குள்ளே கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தாக்கா எண்ணெய் தடவிக்கங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா கொஞ்சம் அரிசி மாவு, மைதா மாவு ஏதாவது
கையில் தடவிக்கங்க. இப்போ இன்னொரு தடவை போட்டு எடுத்துடுறேன். நல்லா மயோனஸு, தக்காளி சாஸு இதோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சுமா. இதை மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. இந்த பாருங்கள் எவ்வளவு மொறுமொறுன்னு இருக்கு பாருங்கள். தாங்களா என்ன சாப்பிட்டா மொறுமொருண்டு. மயோனஸ் வச்சுருக்கேன், மயோனஸில் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்குமா. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்கம்மா. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா.